Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the assessment 2 chapter 3, 4 and 5. We will see the assessment 2 question E. Create the table staff in database company and add the following data and then next do the following. So questions E பாருங்க, ஸ்டாஃப்ன்ற ஒரு டேபிள்ஸ் டேட்டாபேஸ் கம்பெனின்ற டேட்டாபேஸ் நேமில் ஸ்டாஃப்ன்ற டேபிள்ஸை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேபிள்ஸை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கான ஆன்சர். ஸோ என்னென்ன மாதிரியான ஃபீல்ட்ஸை ஷோ பண்ணணும், என்னென்ன மாதிரியான க்ரிட்டீரியாவில் உங்களுக்கான அவுட்புட்டை ஷோ பண்ணணும் அப்படின்றத சில கண்டிஷன் பேசிஸை கேட்டிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ்க்கான கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? தென் in this table, staff table. So staff table, the maintaining the field ID, name, department, gender and experience. ஓகேங்களா? ஸோ இந்த field of ஏரியாவில் 5 ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் in this first one question, display the details of only the female staff. ஸோ கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின்ஸ் என்ன பாருங்கள். ஸோ இந்த field of ரெக்கார்டில் இந்த டேபிள்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸில் ஜெண்டர் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறீங்க. அந்த ஜெண்டர் லிஸ்ட்டில் ஃபீமேல் ஸ்டாஃபை மட்டும் என்ன பண்ண போகிறீங்க, டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின். டிஸ்பிளே த டீடைல்ஸ் ஆஃப் ஒன்லி த ஃபீமேல் ஸ்டாஃப். ஓகே, நவ் வில் கோ டு டிஸ்கஸ் த ஆன்சர். On the column you want to filter, click the arrow to right of the gender column header and clear the select all checkbox. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜெண்டருக்கான காலம் ஹெட்டர்ஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான காலம் ஹெட்டர் ஆப்ஷன்ஸ்க்கான செலக்டட், தட் மீன்ஸ் ஷார்ட் அண்டு ஃபில்டரிங்கான ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகும். ஷார்ட் அண்டு ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஆப்ஷன் ஆஃப் செலக்ட் ஆல் செக் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை கிளியர் பண்ணணும். தட் மீன்ஸ் அந்த டிக் ஆப்ஷன்ஸை டிசேபிள் பண்ணணும். Disable பண்ணணும். This is the first one option. ஓகேங்களா? then next you can select as you need. Here F are selected. so அந்த list of sort and filtering optionsல F என்ற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணணும். then access will display the arrows with the corresponding value you select and while hide the rest. so F என்ற வேல்யூஸை தவிர ஜெண்டர் ஆப்ஷன்ஸில் அதர் பார்ட் ஆஃப் வேல்யூ என்னென்ன இருக்குது அந்த வேல்யூஸ் ஆஃப் லிஸ்ட்டை என்ன பண்ணும், ஹைட் பண்ணிவிடும். தட் மீன்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஃபில்டரிங் எஃப் ஒன்லி. தட் மீன்ஸ் ஜெண்டரில் இருக்கிற எஃப் வேல்யூஸை மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் அவுட் பண்ணி திஸ் டேபிள் ஆஃப் லிஸ்ட்டில் ரெக்கார்டில் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஆஃப்டர் யூ கிளிக் ஓகே பட்டன். ஸோ ஓகே பட்டன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. தென் an icon appears to indicate that the column has filtered data. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்டு ஏரியா, தட் மீன்ஸ் ஜெண்டர் ஃபீல்டில் உங்களுக்கான ஃபில்டருக்கான ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான ரிசல்ட் ஆஃப் வேல்யூ, ரிசல்ட்டட் டேபிள் என்ன மாதிரி உங்களுக்கு வியூ ஆகும். த ஆன்சர் ஆஃப் த ரிசல்ட் டேபிள் தட் எ ஜெண்டர் ஃபீல்டு. ஸோ அந்த ஜெண்டர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபில்டர் ஐக்கான் விசிபிள் ஆகுது. வித் ஷோ ஒன்லி த டேபிள் வேல்யூ இந்த ரெக்கார்ட் இஸ் ஃபீமேல் ஜெண்டர் இருக்கிற எஃப் என்ற வேல்யூஸ் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதர் ரெக்கார்ட்ஸ் வில் பி ஹைட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன பண்ணீங்க பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் அகைன் கொஷின் இ. சரி, எஸ், மேக்கிங் எ டேபிள். கிரியேட் த டேபிள் ஸ்டாஃப் இன் டேட்டாபேஸ் company and add the following data next to the following. so again same question. so the questions கான tables மேக் பண்ணியிருக்காங்க. then அந்த question E கான second one optional question, display the details of staff members having experience greater than or equal to 10 years. so இந்த கொடுத்துருக்கிற tables பாருங்க, staff table. so அந்த staff tableல எக்ஸ்பீரியன்ஸோட வேல்யூஸ் 10 இயர்ஸை விட கிரேட்டர் தென் வேல்யூஸாக இருக்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க, டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்றதா செகண்ட் ஒன் கொஷின். டிஸ்பிளே த டீடைல்ஸ்
of staff members having experience greater than or equal to 10 years. ஓகேங்களா, அப்போ greater than or equal to 10 yearsல 2 members only available. In this value is Jeevan and Siddharth. ஸோ இந்த ரெக்கார்ட் ஆஃப் வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகணும், அதர் ரெக்கார்ட்ஸ் என்ன ஆகணும், ஹைட் ஆகணும். ஓகேங்களா. Now we will see the answer. Click the arrow to right of the experience column header. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் காலம் ஹெட்டரில் இருக்கிற ரைட் ஏரோ ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். தென் யூ கேன் ஆல்சோ செலக்ட் தி காலம் ஹெட்டர்ஸ் அண்ட் கிளிக் த ஃபில்டர் பட்டன் இன் சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப் ஆன் ஹோம் டேப். ஓகேங்களா. இந்த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கான ஹோம் டேப் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இதே சேம் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான காலம் ஹெட்டர் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆர் அதர் வே, ஹோம் டேப்புக்குள்ளார இருக்கிற சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் இருக்கிற ஃபில்டர் பட்டன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுற மெத்தடில் அனதர் ஒன் மெத்தடில் என்ன பண்ணலாம், ஃபில்டர் ஆப்ஷன்ஸை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. தென் இன் தி மெனு தட் அப்பியர் கிளிக் த நம்பர் ஃபில்டர். ஸோ இப்போ உங்கள் அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதனால் என்ன பண்ணுறீங்க, ஸோ நம்பர் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்க்கான ட்ராப் டவுன் மெனு சப் மெனு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அண்ட் தென் கிளிக் click greater than in the sub menu option. ஸோ இந்த நம்பர் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா சப் மெனு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த சப் மெனு ஆப்ஷன்ஸில் கிரேட்டர் தென் சப் மெனு ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா. செலக்ட் பண்ணதும் என்ன ஆகுனா உங்களுக்கான கஸ்டம் ஃபில்டர் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். The custom filter dialog box appears. This is the custom filter dialog box. For selecting this experience field header, ஸோ ரைட் கிளிக் பண்ணுறீங்க, நம்பர் ஃபில்டர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறீங்க. நம்பர் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்க்கான சப் மெனு ஆப்ஷன்ஸில் இருக்கிற கிரேட்டர் தென் சிம்பிள் கிரேட்டர் தென் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கான கஸ்டம் ஃபில்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வேல்யூஸை என்டர் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க கொஷின்ஸ் என்னென்னா 10 விட ஹையஸ்ட் வேல்யூ கிரேட்டர் தென் வேல்யூஸ் அண்ட் ஈக்குவல் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அப்போது என்ன பண்ணணும், ஸோ செலக்டிங் திஸ் கஸ்டம் ஃபில்டர் ஆப்ஷன் greater than or equal to. ஓகேங்களா. என்டர் த வேல்யூ டெக்ஸ்ட் பாக்ஸில் 10 என்டர் பண்ணுறீங்க. 10 என்டர் பண்ணதுக்கப்புறம் டைப் 10 இன் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் கிளிக் ஓகே. டெக்ஸ்ட் பாக்ஸில் 10 வேல்யூஸ் என்டர் பண்ணிவிட்டு ஓகே பட்டன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணது என்ன ஆகுனா, யூ வில் நவ் see record of only those staff who have experience greater than or equal to 10. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் டிஸ்பிளே ஆஃப் த ரெக்கார்டு என்ன ஆகுனா, greater than or equal to 10 இருக்கிற வேல்யூஸ் ஆஃப் ரெக்கார்ட் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். அதர் வேல்யூஸ் வில் பி ஹைட். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த டேபிள் ஆஃப் greater than or equal to 10 எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ் இருக்கிற 2 மெம்பர்ஸ் ஜீவன் அண்டு சித்தார்த். ஓகேங்களா. ஜீவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இயர் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் அண்ட் சித்தார்த் எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ் இஸ் 12 இயர்ஸ். ஓகேங்களா. தென் இப்போ நம்ம பார்க்குறது அசஸ்மெண்ட் 2க்கான கொஷின் ஈக்கான ஏ அண்ட் பி ஆன்சர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்ஸ் ஸ்டாஃப் டேபிள்ஸை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாஃப் டேபிளில் ஐடி, நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட், ஜெண்டர், எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு நேம். ஸோ இந்த ஃபீல்டு நேமுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு 5 ரெக்கார்ட்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 to 5 ரெக்கார்ட். தென் நேம் சித்தார்த், நவீன், ஜீவன், நுபூர் அண்டு சௌமியா. தென் டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், ஃபினான்ஸ், ரிசர்ச், ஃபினான்ஸ் அண்டு சேல்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் உங்களுக்கான ஜெண்டர் பார்த்தீங்கன்னா நேம் மேல், ஃபீமேல். ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 12, 6, 10, 9, 7. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பேசிஸில் நான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேபிள்ஸ் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ டேபிளுக்கான ஃபீல்டு வித் ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கான ஸ்டாஃப் டேபிள் வித் டேட்டா பேஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி நேமுக்கான டீட்டெயில் ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின்ஸ்க்கான ப்ராக்டிக்கல் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே த டீட்டெயில் ஆஃப் ஒன்லி த ஃபீமேல் ஸ்டாஃப். ஸோ கொடுத்துருக்க அந்த ஸ்டாஃப் டீட்டெயிலில் ஃபீமேல் ஸ்டாஃபை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின். ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின்ஸை நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணணும். ஃபீமேல் ஸ்டாஃப் இருக்கிறத மட்டும் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணணும் அப்படின்னா பை கிளிக்கிங் திஸ் ஜெண்டர் ஃபீல்டு ஹெட்டர். ஸோ ஜெண்டர் ஃபீல்டு ஹெட்டருக்கான ரைட் ட்ராப் டவுன் ஏரோ இருக்கு இல்லையா, அந்த ரைட் ட்ராப் டவுன் ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான சார்ட் அண்ட் ஃபில்டரிங் குரூப் லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த சார்ட் அண்ட் ஃபில்டரிங் குரூப் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் ஆப்ஷன்ஸை கிளியர் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் கிளியர் ஆப்ஷன்ஸை
select all options clear பண்ணதுக்கு அப்புறம் you can go to click F. F என்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேலை இன்டிமேட் பண்ணுது. ஸோ F என்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு தென் ஃபைனலி கிளிக் ஓகே பட்டன். ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே என்ன ஆகுனா உங்களுக்கான லிஸ்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன அவுட்புட்டை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுதுன்னா ஜெண்டரில் ஃபீமேல் கேண்டிடேட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் பீப்புள்ஸோடைய லிஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுது. ஓகேங்களா? 4 நுபோர் ஃபினான்ஸ் ஃபீமேல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 9 years. தென் 5 சௌமியா சேல்ஸ் ஃபீமேல் அண்ட் 7 years. ஸோ இப்போ உங்களுக்கு ரிப்போர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன? எஸ், ஃபீமேல் ஜெண்டர்ஸை மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ, சாரி ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வித் ப்ராக்டிக்கல் ஒர்க். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த செகண்ட் ஒன் கொஷின் பாருங்க. டிஸ்பிளே த டீடைல்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 years. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் டீடைல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் 10 ஆர் 10 years அதிகமாக இருக்கிற பீப்புள்ஸை மட்டும் என்ன லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 10. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் சித்தார்த் 12 years அண்டு ஜீவன் 10 years. ஸோ இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிஸ் ஸ்டாஃபுடைய மெம்பர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? டிஸ்பிளே பண்ணணும். அதர்ஸ் என்ன பண்ணணும்? ஹைட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டு ஆப்ஷன்ஸுக்கு. என்னது? எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டு. நவ் go to click filter. That means experience-க்கான drop down header selection கான drop down buttons-ஐ click பண்ணுங்க. Now you can click the number field filter option. You can click the number filter option. Number filter options நீங்க sub menu options-ஐ choose பண்ணுங்க greater than equal to. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா custom filter options உங்களுக்கு visible ஆகுது. ஸோ இந்த கஸ்டம் ஃபில்டர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஃபில்டருக்கான வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ வேல்யூஸ் என்ன? 10ன்னு கொடுக்குறீங்க. ஸோ இது இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தடில் ஓகே நீங்கள் கொடுத்தது என்ன ஆகுனா உங்களுக்கான ஃபில்டர்டு வேல்யூ டிஸ்பிளே ஆகும். தட் மீன்ஸ் 10லேருந்து அபோவ் கிரேட்டர் தென் வேல்யூவாக இருக்கிற வேல்யூஸ் இருக்கிற லிஸ்ட் அவுட் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட். செகண்ட் ஒன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அகைன் கோ டு செலக்ட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் field header. Double click on this experience field. ஓகேங்களா? experience field நான் டபுள் கிளிக் பண்ணதுமே என்ன ஆகுனா எனக்கான full field எனக்கு செலக்ட் ஆகும். then after you can go to click home tab, select sort and filter group. sort and filter group செலக்ட் பண்ணுங்க. அந்த filter group குள்ள இருக்கிற selection options கான drop down options கிளிக் பண்ணுங்க. drop down optionsல இருக்கிற one of the option is greater than or equal to ஆப்ஷன் செலெக்ஷன்ஸ்க்கான கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகுது இன் திஸ் ரேஞ்ச். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் செலக்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10ன்னு இருந்தது. ஸோ 12ன்னு இருந்தது. ஸோ அதனால் 12ன்ற ரேஞ்சோட உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணணும்? ரீஜாயின் கொண்டு வரணும், அன்செலெக்ஷன் கொண்டு வரணும். அப்படின்னா டாகல் ஃபில்டர் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்க. அகைன் திஸ் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபீல்டு வந்து ஆகுது உங்களுக்காக கிரேட்டர் தென் வேல்யூஸ் ஃபீல்டு பேசிஸில் 10ன்ற வேல்யூஸை மட்டும் நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணணும். அப்படின்னா நவ் கோ டு கிளிக் again number filter option, then click greater than value. So இந்த greater than values ல பார்த்தீங்கன்னா field experience is greater than or equal to 12ன்னு செட் ஆயிடுச்சு. எதனால? நம்ம செலெக்ஷன்ஸ் ஆப்ஷனில் 12ன்னு செட் ஆனதால். ஸோ இந்த பொசிஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சேஞ்சிங் 10ன்னு கொடுக்குறீங்க. 10ன்னு கொடுத்ததுக்கப்புறம் go to click OK button. ஓகே பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுமே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான ஃபீல்டு தட் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டில் 10 அபோவாக இருக்கிற கிரேட்டர் தென் வேல்யூவாக இருக்கிற வேல்யூஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுது? டிஸ்பிளே ஆகுது. அதர்ஸ் ஃபீல்ட் ஆஃப் ஏரியா ரெக்கார்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா ஹைட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன். செகண்ட் கொஷின்ஸ்க்கான ஃபில்டரிங்கான ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க? ஃபில்டர் பண்ணணும். இன் திஸ் வேல்யூ இஸ் அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஆப்ஷன். என்ன ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணீங்க? அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஆப்ஷன். இந்த அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கான நம்பர் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்குள்ளார இருக்குது. ஸோ இதே வேல்யூஸ் நீங்கள் டெக்ஸ்ட் பேசிஸில் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் ஃபில்டருக்கு பதிலாக டெக்ஸ்ட் ஃபில்டர் என்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் 2க்கான தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல் டிஸ்கஷன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸை ஃபில்டர் பண்ணணும். ஸோ அன்ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா கோ டு கிளிக் அகைன் டாகல் ஃபில்டர் ஆப்ஷன். டாகல் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் டேபிள்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் எதை பற்றி பார்த்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அசஸ்மெண்ட் 2ல ப்ராக்டிக்கல் கொஷின் ஈக்கான ஆன்சர் 1 and 2 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில்
வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.